வணக்கம் பசங்களா, வெல்கம் டு Xylem CBSE சேனல். நான் உங்களோட Sreeshma Maam. ஸோ பசங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் டூயிங் ஃபைன். ஸோ எல்லாரும் தீபாவளியெல்லாம் செம்மையாக கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்மளோட என்ன சொல்லலாம், நம்மளோட ட்ரிக்னாமெட்ரி சாப்டருக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி அவர் 7th சாப்டர். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் நம்ம சால்வ் பண்ணுவோம். அண்ட் ஐ வாண்ட் எவ்ரி கைஸ் டு லுக் அட் திஸ் ஒன் வீடியோ. அதாவது குயிக்காக உனக்கு ரிவிஷனுக்கு இந்த ஒரு இந்த வீடியோஸ் என்ன சொல்ல ஃபேர் இனஃப். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தான் ஆகணும். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என் பசங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் யாரெல்லாம் இது பார்க்குறாங்களோ கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஒயிட் ஹார்ட் போடுங்க. So that I know that my students are watching my video. Okay, so அப்போ எனக்கு ஐ ஃபீல் நல்லா இருக்கே பசங்க எல்லாம் வராங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆறுதலுக்காக என் பசங்க எல்லாருமே ஒரு ஒயிட் ஹார்ட் கமெண்ட் போட்டுருங்க. ஐ வில் ரிப்ளை டு மேம். நீங்கள் ரிப்ளை பண்ணுறது அதுக்கு இல்லை, நான் ஐம் அக்னாலஜிங் யூ. ஓகே, ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பசங்களா. அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட நோட்ஸ் எல்லாமே நம்ம அதில் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிறது இட் இஸ் அ வெரி ஈஸி சாப்டர் இல்லையா? இட் இஸ் அ வெரி ஈஸி சாப்டர். ஸோ ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்? ஸோ we will see the என்னடா இது நம்மளோட சிலபஸ். ஓகே, நீங்கள் எல்லாருமே ஃபெமிலியரைஸ்டாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ we will just ஓகே, ஸோ ட்ரிக்னாமெட்ரியில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து, நீ ட்ரிக்னாமெட்ரியே படிக்கலையா, எனக்கு ட்ரிக்னாமெட்ரியில் எதுவுமே தெரியாது மேம் அப்படி கூட நீங்கள் இருந்தால் கூட இந்த வீடியோ நீ தாராளமாக நீ பார்க்கலாம். ஓகேவா? தெர் இஸ் நோ ப்ராப்ளம் அட் ஆல். நீ ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன சொல்லலாம், ஒன் ஷாட் எல்லாம் நான் பார்க்கவே இல்லை, பரவாயில்ல. ஓகேவா? இதுவும் நீ பார்க்கலாம். இதுவும் உன்னோட எக்ஸாமுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இட்ஸ் லைக் அ ரிவிஷன் ஒன்லி. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒன் ஷாட் எல்லாம் முடிச்சு இது ரிவிஷன் தான். ஓகே, சரிடா. பேசிக்ஸாக என்ன தெரியுமா, நீ ஃபர்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் அப்படிங்கிறது யூ வில் லேர்ன். ஓகே, ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் நீ படிக்கணும். ஓகேவா? trigonometric ratios you have to learn. Okay, so அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐடென்டிட்டிஸ் இருக்கு. ஓகே, கொஞ்சம் கிடையாது, ஒரு 3 ஐடென்டிட்டிஸ் யூ ஹாவ் டு லேர்ன். அது மட்டும் நீங்கள் இந்த இதுவும் நீங்கள் படிச்சிட்டீங்க. ஒரு ப்ரூஃப் கொஸ்டின் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த சாப்டர்லேருந்து எதுவுமே கிடையாது. ஓகே, இந்த சாப்டர் இஸ் வெரி ஈஸி. ஸோ இப்போ லாஸ்ட் எக்ஸசைஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. நீ இது பார்த்ததுக்கப்புறம் நீ லாஸ்ட் எக்ஸசைஸ் நீ போய் நீ சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ பசங்களா, இந்த ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னா என்னதுடா, எதுக்குடா இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எதுக்கு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நீ ஒரு கிரவுண்டில் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க. சும்மா நீ கிரவுண்டில் நிற்கிறேன் எங்களுக்கு என்ன வேறு வேலையே இல்லைன்னு வச்சுக்கோ. ஓகே, கிரவுண்டில் போய் நின்றுட்டு ஜஸ்ட் திங்கிங், சப்போஸ் நீ புர்ஜ் கலீஃபா, ஹேவ் யூ ஹர்ட் அபவுட் புர்ஜ் கலீஃபா? எஸ். ஸோ இந்த புர்ஜ் கலீஃபாவோட என்ன சொல்லலாம், மேலே இல்லை கீழே நின்றுட்டு நீ எவ்வளோ ஹைட்டாக இருக்குது, இது எவ்வளோ ஹைட்டாக இருக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சுக்கிறது. மேம் ஐ வில் ஜஸ்ட் கூகுள் இட் மேம். இதுக்கெல்லாம் எதுக்கு மேம்? அது கூகுள் பண்ணி உனக்கு ஆன்சர் கிடைக்குது இல்லையா? அந்த ஆன்சர் எப்படி கிடைச்சதுன்னு தெரியுமா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வித்தவுட் மெஷரிங், ஃபிசிக்கலாக நீ மெஷர் பண்ணாமலே யூ கேன் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் அ ட்ரீ ஆர் த புர்ஜ் கலீஃபா using trigonometry. சரியா? ஸோ அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் சாப்டர், which is application of trigonometry. ஓகே, ஸோ application of trigonometry தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நீ உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், you have to know about the identity, sin theta, cos theta, tan theta, அதெல்லாம் நீ தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சரி. இப்போ நம்ம நம்மளோட in your 10th class, ஓகேவா? ஸோ நான் ஸ்பெசிஃபிக்காக ஐம் டெல்லிங், in your 10th class நாம எல்லாமே ரைட் ட்ரையாங்கிள் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். என்னது பசங்களா? we are learning all about right triangle. ஓகே, ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் தான் நீ பேசிக் மேம் அப்படின்னா
இது தவிர்த்து நிறைய ட்ரையாங்கிள்ஸ்ல வந்து நம்ம இது படிக்கிறதுக்கு எஸ் டெஃபினெட்லி இஸ் தேர். இப்போ நம்ம வந்து உனக்கே தெரியும் நம்ம வந்து எந்தெந்த ஆங்கிள்ஸ் படிக்கிறோம். 30 டிகிரி நம்ம வந்து படிக்கிறோம், அதே மாதிரி 60 டிகிரி படிக்கிறோம், 90 டிகிரி பத்தி படிக்கிறோம். கரெக்டா? அதே மாதிரி we are learning 45 degree, 45 degree and 90 degree. இந்த ரெண்டு செட் தான் நீ வந்து இப்போதைக்கு ட்ரிக்னோமெட்ரியில நீ வந்து படிக்கிற. when you are like you know going to for 11th நீ வந்து போகும்போது இது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, லைக் 75 டிகிரி, அப்புறமேல 85 டிகிரி, 15 டிகிரி, அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆங்கிள்ஸ் வந்து மாறும். ஓகே, அது கூடாம லைக் 1115 டிகிரியோட வேல்யூ என்னன்னு கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இதுதான் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, 45, 90 டிகிரி தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரேஷியோஸ் நம்ம என்னன்னு படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யூ மீன் பை திஸ் ரேஷியோஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் படிக்க போறோம். ஸோ ரேஷியோஸ் அப்படிங்கிறது ஸோ சைன் தீட்டா, காஸ் தீட்டா அண்ட் டான் தீட்டா. ஓகேவா? மெயினா இவங்க 3 பேரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ரெசிப்ரோக்கல். வாட் யூ மீன் பை ரெசிப்ரோக்கல்? அதை வந்து நீ தலைகீழா போட்ட. ஓகே, 1/. ஓகே, அதுதான் நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறது 1/sin theta, 1/cos theta and 1/tan theta. ஓகேவா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பேர் இருக்கு. தட் இஸ் திஸ் இஸ் கால்டு சைன்னா இங்க வந்து கொசீக். ஓகேவா? கொசீக் தீட்டா ஆப்வியஸ்லி உல்டாவா இருக்கும். சைன் காஸ், காஸ் சீக் வரும். ஓகே, so 1/cos theta is equal to sin theta. Okay, and this is equal to cot theta. 1/tan theta is equal to என்னதுதான் cot theta. ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்லலாம், we have an expression. ஓகே, இதுக்கு வந்து ரேஷியோஸ் நம்ம வந்து சொல்றோம் இல்லையா? என்ன எதோட ரேஷியோ? ஓகே, ஸோ சப்போஸ் ஐ எம் மார்க்கிங் திஸ் ஆங்கிள். ஓகே, இதை வந்து நான் இந்த ட்ரையாங்கிள் வந்து நான் பேர் கொடுக்குறேன் ஏபிசி. ஓகே, சப்போஸ் திஸ் இஸ் தீட்டா டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஆங்கிள் தீட்டா அண்ட் ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் த ஆப்போசிட் சைட் ஆஃப் தீட்டா. தீட்டாவோட ஆப்போசிட் சைட். ஓகேவா? தீட்டாவோட ஆப்போசிட் சைடு இஸ் ஏபி, ரைட்? இப்ப பாருங்க, தீட்டா எடுத்துக்கிறேன். தீட்டாவோட ஆப்போசிட் சைடு அப்படிங்கிறது ஏபி. கரெக்டா? தீட்டாவோட ஆப்போசிட் சைடு, ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அவங்க தான். அண்ட் தீட்டாவோட அட்ஜசன்ட் சைடு எதுரா? தீட்டா மேம் 2 சைடு இருக்கு மேம். ஒன்று ஏபி இருக்கு, ஒன்று ஏசி இருக்கு, ஒன்று பிசி இருக்கு. எப்பவுமே நம்ம வந்து இந்த சைடு இருக்கிறவங்கள தான் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ தட் இஸ் பிசி. ஸோ அட்ஜசன்ட் சைடு அப்படிங்கிறது அட்ஜசன்ட் சைடு ஆஃப் தீட்டா இஸ் பிசி. ஓகே, அட்ஜசன்ட் சைடு ஆஃப் தீட்டா இஸ் பிசி. ஸோ இதுதான் வந்து உனக்கு வந்து தெரிஞ்சிருக்கிற வேண்டிய இம்பார்ட்டன்டான விஷயம். அண்ட் வாட் இஸ் ஹைப்போட்டெனியூஸ்? வாட் இஸ் ஹைப்போட்டெனியூஸ்? AC is the hypotenuse. Okay, AC is the hypotenuse here. Okay, clear? So இந்த terms நீ தெரிஞ்சிருந்தாலே உனக்கு வந்து ratios படிக்கலாம். Okay, so sin theta வந்து நிறைய பேர் வந்து perpendicular by என்ன சொல்ல perpendicular by hypotenuse, base by hypotenuse அப்படியெல்லாம் நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. அப்படியே கூட நீங்க படிக்கலாம். இல்ல அப்படின்னா opposite side by, அதான் வந்து sin theta ஓட ஒரிஜினல். லைக் என்ன சொல்லலாம், sin theta அப்படிங்கிறது it is the ratio of, okay, you can say the perpendicular ratio of perpendicular to the hypotenuse. It's fine. இல்லாட்டி sin theta ஓட லைக் what is sin theta அப்படிங்கிறது it is the ratio of opposite side to the hypotenuse. Okay, opposite side to the hypotenuse, which is O/H, which is opposite by hypotenuse. Okay, opposite by hypotenuse. Cos theta அப்படிங்கிறது adjacent side. Okay, sin எப்பவுமே opposite, cos எப்பவுமே adjacent. So cos theta அப்படிங்கிறது adjacent by hypotenuse. Okay, so adjacent by hypotenuse. Okay, clear? And tan theta அப்படிங்கிறது என்னது? Tan theta is nothing but, இது tan theta க்கு இன்னும் 2 ஃபார்முலா கூட இருக்கு. Okay, it's very easy, simple தான். That is opposite by adjacent. cos தீட்டாவும் sin தீட்டாவும் மிக்ஸ் பண்ணாதான் வந்து tan தீட்டா. ஓகேவா? so that is opposite by adjacent. clear? இத வந்து இப்படி கூட எழுதலாம். that is sin theta by cos theta. is that clear? yes or no? yes. okay, so இத வந்து நீ reciprocal எடுக்கும்போது that is hypotenuse by opposite, that is called cosec theta. இங்க என்ன sin theta ன்னு போட்டு வச்சுக்கிறேன், இங்க sec theta. ஓகே, இங்க sec theta is equal to hypotenuse by adjacent
இங்க வந்து cot theta அப்படிங்கிறது இங்க வந்து adjacent, I mean opposite by adjacent இருந்துச்சுன்னா அங்க வந்து adjacent by opposite அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து நம்மளோட ஒன் ஷார்ட் வீடியோல வந்து ட்ரிக்னோமெட்ரியோட ஒன் ஷார்ட் வீடியோல இதை வச்சு நம்ம ஒரு பாட்டே பாடியிருக்கோம். அண்ட் சம்படிஸ் ரிங்டோன் வேற அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மாசா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து சைன் தீட்டா அப்படி வந்து ஓ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ பை ஹெச். ஓகே, காஸ் தீட்டா அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி. அண்ட் tan தீட்டா அப்படிங்கிறது அப்படின்னு கூட நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ். நீ படிச்சுட்ட. ஓகேவா? நீ வந்து ஒரு MCQ படிச்சுட்ட, ஒரு 3 மார்க் கொஸ்டின், ஒரு 3 to 2 மார்க்ஸ் கொஸ்டின் நீ வந்து படிச்சுட்டீங்க. ஓகே, ஸோ இன்னும் வந்து அது அந்த 1 மார்க் 3 மார்க்கோட ஹாஃப் போர்ஷன் படிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. எஸ், ஹாஃப் போர்ஷன் யூ ஹவ் லேர்ன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து என்னன்னா நம்மளோட இந்த டிகிரிஸோட வேல்யூஸ் வி ஹாவ் டு ஃபைண்ட் 30 டிகிரி. இதோட வேல்யூஸ் என்னது, இந்த ஆங்கிள்ஸோட வேல்யூஸ் என்னது அப்படிங்கறது நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? எஸ், ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்ப பாருங்க, again I am taking this triangle. so ரெண்டு triangle எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து லைக் எப்படி மேம் இதை வந்து நான் ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறது, ஞாபகம் வைக்கிறது விட வாட் ஐ சஜஸ்ட் இஸ் தட் இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி நீ வந்து படிச்சேன்னு வச்சுக்கோ. ஸோ தட் ஆர் லைக் லாட் ஆஃப் என்ன சொல்லலாம், நிறைய ஈஸி வே டு ரிமெம்பர் திஸ் ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கு இல்லையா? நிறைய இருக்கு. அது எப்படி வேணாலும் நீ ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்கு. நீ அதை பார்க்கலாம், தப்பே கிடையாது. ஓகே, இட் இஸ் என்ன சொல்லலாம், அது நீ பார்க்கவே கூடாது அவ்வளோதான். பார்த்துட்டேன் அப்படின்னா அந்த சீன் எல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆல்வேஸ் ட்ரை டு யூஸ் திஸ் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி பழக பாருங்க. ஸோ தட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் லெவல். அப்போ இந்த நீ ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி நீ படிக்க நீ வந்து ட்ரை பண்ண அப்படின்னா நீ சம் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரி வரும்போது உனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக உனக்கு தெரியும். ஓகே, ஆப்போசிட் சைட், எலிவேஷன்னா இதுதான் சொல்றாங்க போல, அட்ஜஸ்ட்னா இதுதான் சொல்றோம். ஸோ யூ வில் கெட் டு நோ தட். ஓகே. ஸோ இப்போ வந்து சைன், இப்போ வந்து நான் வந்து if I am marking here அப்படின்னா இப்போ இந்த தீட்டாக்கு பதிலா 30, here it is 90 and here it is 60 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, here it is 60 அப்படின்னா இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு ரேஷியோஸ் இருக்கு. இந்த சைட்ஸோட ரேஷியோஸ், இஃப் யுவர் ஆங்கிள் வந்து 30 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி அப்படின்னு இருக்குது அப்படின்னா இவங்களோட சைட்ஸோட ரேஷியோ. ஓகேவா? ஸோ தட் இஸ் இவங்களோட சைட்ஸோட ரேஷியோ, தட் இஸ் 30க்கு ஆப்போசிட் இருக்கிறவங்க, தட் இஸ் ஏபி. ஓகே, ஏபி இஸ் 2. அதே மாதிரி 60க்கு ஆப்போசிட் இருக்கிறவங்க பிசி இஸ் 2. அதே மாதிரி 90க்கு ஆப்போசிட் இருக்கிறவங்க ஏசி. ஓகே, ஸோ இந்த சைட்ஸோட ரேஷியோ எப்பவுமே என்னன்னா 1:2, √3 is to 2. 1:2, √3 is to 2. ஓகேவா? ஸோ இது எப்பவுமே இவங்களோட சைட்ஸோட ரேஷியோ வந்து 1:2, √3 is to 2 அந்த ஒரு இதில் தான் இருப்பாங்க. ஓகேவா? தான் கிளியர். இட்ஸ் த ரேஷியோ. ஸோ ரேஷியோ தான் இது. ஓகே, ஸோ சைட்ஸ் கேன் பி, இப்போ பாருங்க 1 into x. ஓகே, சைடோட லென்த் நான் வந்து சொல்றேன். அண்ட் திஸ் கேன் பி √3 into x and this can be 2x. ஓகே, இட் இஸ் த சைடோட லென்த். ஓகேவா? இது வந்து அவங்களோட ரேஷியோ. இது வந்து என்னதுன்னா அவங்களோட ரேஷியோ. யாரோட ரேஷியோ மேம்? சைட்ஸோட ரேஷியோ. ஓகே, இப்போ நீ வந்து சொல்ல, இப்போ உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ நவ் ஐ வாண்ட் யூ டு கைஸ் டு ஆன்சர் வாட் இஸ் sin 30. சிம்பிள். sin 30 opposite by hypotenuse ma'am. Opposite by hypotenuse. What is the opposite of 30 degree? √3x. Okay. Wait. இருடா. One இது. Okay. Here it is 1 and here it is √3x. Okay. 1 into x and √3x. இப்போ correct. Okay. So sin 30 degree oda value is 1 into x. Correct? So opposite by hypotenuse, that is 2x. Correct? So x cancel and I will get 1/2. So the value of sin 30 degree அப்படிங்கிறது 1/2. If you know the triangle, no. அந்த இந்த ஒரே ஒரு triangle நீ தெரிஞ்சிருந்தா நீ எந்த டேபிளையுமே வந்து மெமரைஸ் பண்ணி அதை வந்து இப்படி இருந்து இதுல இருந்து திருப்பி போட்டா இப்போ நீங்க பாருங்களேன். ஸோ சிம்பிளா ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ, இஃப் யூ வாண்ட் டு மெமரைஸ் த ஹோல் டேபிள், நீ வந்து ஒரு ஃபுல் டேபிளை நீ வந்து மெமரைஸ் பண்ற, அது நல்லதா
இல்ல இந்த ஒரே ஒரு ட்ரையாங்கிள் நான் ஓகே 30க்கு ஆப்போசிட் இஸ் 1, அதோட ஹைப்போடெனஸ் 30, ஸோ sin 30 இஸ் 1/2, cos 30 அப்படிங்கிறது √3/2. அந்த மாதிரி படிக்கிறது நல்லதா, இட்ஸ் அப் டு யூ. ஓகே, எய்தர் வே நீ படிக்கிறது கரெக்ட் தான், பட் யூ ஹேவ் டு ஸ்டடி இன் அ வெரி குட் வே. ஓகே, நீ ஒரு விஷயம் நீ படிக்கிற அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி படிச்சா எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு நீ வந்து படிக்கணும். ஓகே சரி, இப்போ அதே மாதிரி வாட் இஸ் cos 30 டிகிரி? What is cos 30 degree? What is cos the adjacent by hypotenuse? What is the adjacent here? √3x. What is the hypotenuse here? 2x. X cancel, √3/2. Okay. So, நீ x போடணும்னு அவசியம் கிடையாது, நீ டைரக்டா ரேஷியோஸ் எழுதலாம். Okay. So, what is tan 30 degree? What is tan 30 degree? Tan 30. Tan 30 degree. என்னடா tan 30 degree? What is tan 30 degree? Ma'am, opposite by adjacent, ma'am. Opposite is 1, ma'am. Adjacent is √3. So that is 1/√3. Done. Done. இதே மாதிரி நீ வந்து cos 60 கண்டுபிடிக்கலாம், cos 90க்கு வந்து there is exceptional. Okay. So இப்போ வந்து இது மட்டும் நீ படி, நான் எக்ஸெப்ஷனல் கேஸ் நான் வந்து சொல்லி தரேன். This is first set. இதே மாதிரி அடுத்த செட் அப்படிங்கிறது என்னடா வரும்? What is the next set gonna be? Okay, next set அப்படிங்கிறது it is ABC, கரெக்டா? ABC 90 degree, next is 45 degree and இது வந்து 45 degree. பசங்களே இதுக்கு ஒரு நேம் இருக்கு, என்னடா இந்த what is the name of this triangle? Ma'am, ABC. டே அந்த நேம் கிடையாது, இந்த ட்ரையாங்கிளுக்குன்னு ஒரு நேம் இருக்கு. So this is actually என்னது? Isosceles right angled isosceles triangle. Okay, so this is right angled isosceles triangle. Okay, right angled isosceles, which means ரெண்டு side is equal and அது வந்து right angle. That's it. So 45க்கு opposite இருக்கிறது 1 and 45க்கு opposite இருக்கிறது 1x, இதுக்கு opposite இருக்கிறது √2x. Okay, always the hypotenuse is the biggest side. அது நீ வந்து நீ புரிஞ்சுக்கோ, இந்த AC அப்படிங்கிறது தான் it is the biggest side. Okay, AC is the hypotenuse is always the longest side. 1 and 1 விட அது அதிகமா தான் இருக்கும். Okay, is that clear? Okay, so இதோட இப்போ இதோட ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 45 degree 90 degree. Yes, so இதோட ரேஷியோ, so 45க்கு ஆப்போசிட்டா யாரெல்லாம் இருக்காங்க? AB is to BC is to AC, கரெக்டா? So that is 1:2 √2. 1:1 √2. Simple. இதே same procedure தாண்டா. So here what is sin 45 degree? What is sin 45 degree பசங்களா? 1/√2. Okay, so ரெண்டுமே sin 45. What is cos 45 degree? What is cos 45 degree? Again 1/√2. What is tan 45 degree? Day, what is tan 45 degree da? What, that is 1/1, which is equal to 1. Simple as that. ஓகேவா? நான் இந்த ஒரே ஒரு ட்ரையாங்கிள் வச்சு நான் இது எல்லாமே நான் வந்து கண்டுபிடிச்சேன். மேம் அப்போ எல்லாத்துக்குமே ட்ரையாங்கிள் உட்காந்து வரேன், நீ என்ன பிரச்சனை அதுக்கு? ஓகே, இட் இஸ் லைக் இஃப் யூ நோ த ட்ரையாங்கிள். இப்போ இந்த ட்ரையாங்கிள் உனக்கு வரைய தெரியாதா? வரைய தெரியும். யூ டோன்ட் நோ, யூ நோ த ரேஷியோட ஃபார்முலா. இது எடுத்து உன்னால வந்து அந்த ட்ரையாங்கிள் சைடில் எழுதி உன்னால வந்து சொல்ல முடியாது. ஓகே, ஸோ ட்ரை டு ப்ராக்டிஸ் லைக் தட். Yes, so for that இப்போதைக்கு வந்து இவ்வளோதான். So I know what is hypotenuse, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். So I said no, some exceptional cases are there. So that is first exceptional case அப்படிங்கிறது tan 90 degree. ஓகேவா? tan 90 degree பசங்களா, tan அப்படிங்கிறது it is the slope. ஓகேவா? slope என்னடா? what is slope? simpler slope என்ன சொல்ல, it is the inclination. Okay, so it is the inclination. So இப்போ நான் வந்து ஒரு ladder I am keeping a ladder against the wall and இந்த ஒரு inclination இருக்குது இல்லையா, இந்த theta, and this if I take the tan of this theta I will get the slope. Okay, I will get the slope, which is the inclination. எவ்வளோ செறிவு, like inclination of the particular object or whatever it is. So இது எப்பவுமே வந்து it is not defined. Okay, it is வந்து எப்பவுமே வந்து எப்படிப்பா இருக்கும், it is not defined அந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ it will make sense more now. இப்போ பாருங்க, I said tan theta அப்படிங்கிறது slope. Okay, tan theta is slope. So slope இருக்கணும் அப்படின்னா there should be an inclination, there should be an angle. Okay, so இப்போ வந்து tan 90 degree. So what is 90 degree? Basically 90 degree அப்படிங்கிறது அந்த angle is just like this. ஓகேவா? இங்க வந்து எந்த இன்க்ளினேஷனும் கிடையாது.
there is no inclination there, so there can be any slope also there. So அதனால அது வந்து என்னது, it is not defined. ஓகேவா, it is not defined. So அதனால tan 90 degree is not defined. அதே மாதிரி இப்போ அதோட ரெசிப்ரோக்கல் அது எது வந்தாலும் அது என்னது not defined தான் வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்க பாருங்க tan என்னது tan ஓட reciprocal, that is cot theta, that is 0. Next exceptional case அப்படிங்கிறது cos 0. Cos 0 is 1. ஓகேவா, என்னடா cos 0 is 1 and sin 0 degree is 0. அப்புறமேல் என்னது, அப்புறமேல் வந்து tan 0 degree 0, there is no inclination, so that is 0. ஓகேவா, ஸ்லோப்பே அங்க கிடையாது அந்த மாதிரி. ஸோ இப்போ இங்க பாருங்க, நான் வந்து இந்த ஹைலைட் பண்றது மட்டும் நீ வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோ. தட் இஸ் sin 0 degree is 0 degree. Is that clear? And sin 90 degree is 1. Sin 90 degree is 1. இது அப்படியே உல்டாவா மாறிடும் when it comes to cos theta. So cos 0 degree is 1, cos 0 degree is 1 and cos 90 degree is 0. Okay, exceptional cases that where you have to, exceptional case அப்படினு கிடையாது, where you have to put some என்ன சொல்ல, கொஞ்சம் உன்னோட attention கொஞ்சம் போடுற அந்த இடம். And tan 90 degree is not defined. Okay, not defined. அதே மாதிரி cosec, மேம் இங்க பாருங்க மேம், cosec theta is equal to not defined. What is cosec theta? 1 by sin theta தான் வந்து cosec theta, correct? Cosec theta. Okay, so I know that sin 0 degree is equal to 0. 1 by 0. So whatever comes under 0, it is not defined. இப்போ வந்து 0 by 1 வந்தா கூட அவங்க வந்து அதை approximately போட்டு அவங்க 0 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் 1 by 0 வந்துச்சு அப்படின்னா it is always not defined. Okay, it is always not defined. So அதனால தான் அது not defined. If you know that அப்படின்னா உனக்கு அந்த reciprocal போட்டு நீ போடலாம், பிரச்சனையே கிடையாது. Okay, so what are the things you have to keep in mind? Sin 0 is 0 degree, sin 90 is 1, cos 0 degree is 1, cos 90 degree is 1 and tan 90 degree is not defined. Is that clear? Any doubts you have? Okay, I hope உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காது. அப்படின்னா இல்ல மேம் எனக்கு வந்து அந்த ட்ரையாங்கிள் வச்சு தெரியல, சரிடா நீ வந்து இந்த டேபிளே வச்சு படிச்சுக்கோ, எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே, எஸ், இட் இஸ் அப் டு ஹவ் யூ ஆர் ஸ்டடி, தட்ஸ் இட். ஓகே, கிளியரா? ஸோ இது எல்லாமே வந்து அந்த ரெசிப்ரோக்கல் திங்ஸ் தான் இங்கே எல்லாமே சொல்லிக்கோ. நெக்ஸ்ட் நம்மளோட மெயின் விஷயம். ஓகே, ஸோ நவ் வி ஹாவ் நீ வந்து இப்போ வந்து என்ன தெரியுமா, நீ வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் நீ படிச்சுட்டு, ஒரு வேண்டாம் 5 இல்ல 3 மார்க் கொஸ்டின் நீ படிச்சுட்ட எம்சிக்கு, இப்போவே நீ ஒரு 4 மார்க்குக்கு இருக்கிறது வந்து இந்த சிம்பிளான ஒரு விஷயத்துல இருந்து யூ ஹவ் ஆல்ரெடி லேர்ன்ட். யா, ஓகே, நீ வந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்துப்பாரு, எது வேணாலும் எடுத்துப்பாரு, இந்த ரேஷியோ வச்சு ஒரு கொஸ்டின் இல்லாத ஒரு கொஸ்டின்ஸ் கிடையாது. Okay, so you have learned the MCQ part and you have learned the 3 to 4 marks questions part. நீ வந்து trigonometry ல இருந்து finish பண்ணிட்ட. Next நம்ம வந்து இம்பார்ட்டண்டா யூஸ் பண்றது தான் இந்த trigonometric identities. இது 3 identities are that. Okay, so இது எல்லாமே உங்களுக்கு எங்க இருந்து வருது அப்படின்னு தெரியணும் மேம் அப்படிங்கிறது. அப்படி மேம் எனக்கு வந்து இந்த trigonometric identities இதோட derivation வேணும் அப்படின்னா please let me know in the comments. Okay, அதுக்குன்னு செப்பரேட்டா ஒரு வீடியோ உனக்கு வந்து போட்டுறேன். Okay, so as of right now you don't need the derivation for that, you just only need the identities here. Okay, உனக்கு வந்து இந்த identities மட்டும் நீ படிச்சா போதும். இல்ல மேம் I just want to know அப்படின்னா please let me know. Okay, next உடனே ஒரு வீடியோ போட்டுறேன். Okay, so the universal identities that sin square theta plus cos square theta is 1. So நீ வந்து இந்த இடத்துல வந்து in here, okay, in your 10th standard you will mostly use this identity. எங்கேயாச்சும் நீ வந்து ஒரே இடத்துல you will use. Okay, sin square theta plus cos square theta is 1. Okay, so அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நெக்ஸ்ட் 2 இருக்கா, நெக்ஸ்ட் 2 இருக்கு. ஓகே, ஸோ அதை வந்து நான் வந்து இப்போ இதை வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா தட் இஸ் cosec ஸ்கொயர் எக்ஸ், ஓகே, cosec ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. கரெக்டா? எஸ் ஆர் நோ? ரைட். அண்ட் இதை வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா ஸோ தட் இஸ் sec square theta minus tan square theta is equal to 1. Yes or no? Yes or no? இப்போ நான் வந்து மேம் எதுக்கு மேம் what you mean அப்படிங்கிறது மாதிரி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஹவு யூ கேன் ரிமெம்பர் தீஸ் ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி நீ வந்து எந்த தூக்கத்தில் கேட்டாலும் நீ வந்து சொல்லிடுவேன் sin square theta plus cos square theta is 1 மேம், அது நீ சொல்லிடுவேன். ஓகே, அது எனக்கு தெரியும். பட் யூ வில் கெட் கன்ஃபியூஸ்ட்.
cot square theta first வருமா இல்லாட்டி cosec square theta first வருமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம வந்து we know that okay 1 தான் வரும். நீ எதை இப்போ நீ sec square minus tan square theta பண்ணாலும் சரி, cosec square theta minus cot square theta பண்ணாலும் you will get 1 only. So இந்த equal toக்கு on the right hand side it is always 1 and it is positive. Okay, and it is positive. So பசங்கள நம்ம வந்து மைனஸ் பண்ண நீங்க வந்து படிச்சிருக்கீங்களா? எஸ், நம்ம வந்து பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர்ல தான் இருந்தா நம்ம வந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் and you will get a positive number. If you subtract from a small number to the bigger number you will get a negative number. கரெக்ட்டா? இது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். So இப்போ வந்து cosec square minus cot square theta இங்க பாருங்க what is இந்த ஒரு இதுல வந்து cosec square theta minus cot square theta ல வந்து which is the biggest word? Which is the biggest? Ma biggest word அப்படின்னா எதுல நிறைய letters இருக்கு? So இங்க பாருங்க 1 2 3 4 okay 3 and 5 is there, right? cosec க்கு 5 and cot க்கு வந்து only 3 is there. Okay, so பெருசுல இருந்து நான் வந்து சின்னது கம்மி பண்ணனும், right? It is always like that. And நம்ம வந்து குட்டி கிளாஸ்ல நம்ம வந்து பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கோ, கரெக்ட்டா? So cosec square theta is the biggest word. So அந்த biggest wordல இருந்து நீ வந்து அந்த குட்டி வேர்டை you have to subtract and you will get 1. Okay, so you will just first நீ வந்து என்ன think பண்ணு, okay cosec square theta is the biggest word. So first வந்து cosec square theta தான் வரும். Okay, cosec square theta minus cot square theta minus cot square theta. Is that clear? So cosec square theta minus cot square theta is equal to the positive number. That's it. Bigger minus smaller, it is always a positive number, which is 1. Is that clear? Is that இப்படி வந்து நீ ஞாபகம் வச்சுக்கலாம். This way you can ஞாபகம் வச்சுக்கலாம். And இது வந்து sec square theta minus tan square. மேம் இதுலயும் 3 எப்படி மேம் எப்படி என்ன பண்றது அப்படிங்கிற போது first நீ வந்து you have to learn sin square theta plus cos square theta is what you are learning, right? Yes or no? That is நான் வந்து cos square theta plus sin இருந்தாலும் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு இதுல வந்து நீ என்ன சொல்லுவ, sin square theta plus cos square theta is equal to 1. Yes or no? So S. Okay, இங்க பாருங்க, இங்க first letter is S, இங்கேயும் first letter is S. So sec square theta minus tan square theta is equal to 1. So if you know these two identities, you can derive this also. Is that clear? எப்படி வந்து திருப்பியும் I will just tell you எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. Okay, so just listen. First equation அப்படிங்கிறது என்னது? What is the first equation? That is ma'am sin square theta plus cos square theta is equal to 1. Correct? Second equation என்னது? cosec square minus cot. பெருசு minus சின்னது, you will get the positive number. Okay, so cosec square theta minus cot square theta is equal to 1. So next is about sec and tan. Okay, next வந்து sec or tan. So sec வருமா tan வருமா அப்படிங்கிறது. Okay, so I will just see. First sin இருக்கு, so first is sec. Okay, sec square theta minus tan square theta is equal to 1. இல்ல 1 plus tan square theta is equal to sec square theta இல்லாட்டி 1 plus cot square theta is equal to cosec square theta எனக்கு அப்படிதான் தெரியும் அப்படின்னா நீ அப்படியே படிச்சுக்கோ, எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ எப்படி படிங்க, உனக்கு என்ன நல்லது அப்படிங்கிறது நீயே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 3 ஐடென்டிட்டிஸ் நீ வந்து படிக்கலாம் இங்கிருந்து. ஸோ இங்கிருந்து பாருங்க, ஸோ இங்கிருந்து என்னெல்லாம் ஈக்குவேஷன் ஐ கேன் டிரைவ், வாட் ஆர் த ஈக்குவேஷன்ஸ் ஐ கேன் டிரைவ். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது sin square theta plus cos square theta is equal to 1. Okay, this is my first equation. In the first equation எனக்கு எவ்வளோ types of equations I can derive. First equation அப்படிங்கிறது 1 minus cos square theta gives me sin square theta. Yes or no? Yes, அதே மாதிரி 1 minus sin square theta gives me cos square theta. ரெண்டு equation. So total 3 equations. Okay, இது எல்லாமே equations தான்.
Next வந்து பாத்தீங்கன்னா next is our second equation is our cosec square theta minus cot square theta is equal to 1. Okay, so how many equations I can derive? So first equation வந்து 1 plus cot square theta is equal to cosec square theta. Okay, so second equation அப்படிங்கிறது cosec square theta minus 1 is equal to cot square theta. Okay, again ரெண்டு equation. Third equation, what was our third equation? Third equation was sec square theta minus tan square theta is equal to 1. Is equal to 1. So what are the equations? Okay, so that is first equation வந்து sec square theta 1 minus 1 plus tan square theta. 1 plus tan square theta is equal to sec square theta. And second equation அப்படிங்கிறது sec square theta minus 1 is equal to tan square theta. இந்த இப்போ எக்ஸ்ட்ரா வந்து இப்போ வந்து 2 4 6 ஈக்குவேஷன் நீ வந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த 1 2 3 படிச்சாலே மிச்சம் இருக்கிற அந்த 6 ஈக்குவேஷன் யூ கேன் கெட் இட், ரைட்? ஸோ இப்போ வந்து எவ்வளோ ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, எவ்வளோ ஐடென்டிட்டிஸ் இருக்கு in this chapter? So 3 6 9 equations are there. Okay, so there are equation கிடையாது, identities. 3 identities are there. Sorry, 3 கிடையாது, 9 identities are there in this trigonometric identities. Sorry, trigonometry அந்த chapterல first 3 identities நீ படிச்சாலே மிச்சம் இருக்கிற 6 you will get. That's it, simple as that. Okay, so that's pretty much of என்ன சொல்ல from trigonometry. இதுல வந்து இதுக்கப்புறம் கதை பேசுறதுக்கு எதுவும் கிடையாது, இனிமே நம்ம வந்து questions பண்ணுவோம். Okay, so first question பாருங்க, in a triangle ABC right angle at B, okay, sin A is equal to 7 by 25, then the value of cos C is equal to, okay, you have to very much எங்க யாரை கேட்டிருக்காங்க அதுல வந்து, and the first thing is, second thing is that அவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா, இப்ப நீங்க வந்து they will also என்ன சொல்ல, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க வந்து நீங்க தப்பா ப்ரெடிக்ட் பண்ற ஆன்சரும் வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். ஓகே, ஸோ இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பேர் வந்து ஏபிசி. ஓகே, ஏபிசி இஸ் த நேம் ஆஃப் த ட்ரையாங்கிள் அண்ட் இட் இஸ் ரைட் ஆங்கிள். மேம் எப்படி மேம் ஏபிசி கரெக்டா எழுதுனீங்க? இட் இஸ் ரைட் ஆங்கிள் அட் பி. திஸ் இஸ் மை பி. ஸோ பி இருக்கிற அங்க வந்து என்ன இருக்கு, ரைட் ஆங்கிள். அங்கதான் வந்து ரைட் ஆங்கிள், அங்கதான் 90 டிகிரி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து சொல்றாங்க sin A is equal to 7 by 25. ஓகே, sin A is equal to 7 by 25. So this is sin A. Okay, that angle is called A. Okay வா, ஏக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிறது, ஏ கிட்டே இருக்கிறது, ஏயோட பாயிண்ட்ல இருக்கிறது அவங்க தான் வந்து A. So அவங்க that they have given that sin A is equal to 7 by 25. So what is sin? Opposite by hypotenuse. கரெக்டா? So A ஓட ஆப்போசிட்ல இருக்கிறது 7. ஓகே, 7x ன்னு எழுதல, நீங்க எழுதலாட்டி கூட பிரச்சனை கிடையாது. at the end it will cancelled out. Okay, and hypotenuse அப்படிங்கிறது 25. You want to know, okay, what is the question? You have to find the cos C நீ வந்து கண்டுபிடிக்கணும். Okay, so cos C வந்து எங்கடா இருக்கும்? Cos C will be here. Okay, so cos C வந்து எங்க இருக்கும்? Cos C will be here. Okay, cos C ஓட வேல்யூ வந்து அங்க இருக்கும். So if you want to find cos C, okay, cos C அப்படிங்கிறது adjacent by, what is cos C ஓட வேல்யூ என்னது? Adjacent by hypotenuse. Okay, what is adjacent here? BC. What is the hypotenuse? AC. What is BC பசங்களா? 7. What is the hypotenuse? 25. Okay, so the answer is 7 by 25. Okay, 7 by 25. Yes, yes, clear. ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கே வந்து அப்படியே வந்து கன்ஃபியூஷன் ஆகுற மாதிரி? இப்படி 7 by 25 அப்போ வந்து ரெண்டு இப்போ வந்து cos C is 7 by 25 அப்படிங்கிறாங்க. it can't, like it might be ஒரு ரைட் ஆங்கிள் ஐசோஸ்லஸ் ஆங்கிள், பட் இட் இஸ் டிஃப்ரெண்ட், ரைட்? ஓகே, அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது.
So, இப்போ வந்து ரெண்டு sin A க்கும் cos A க்கும் we got 7/25, 7/25. So, the answer is 7/25. Okay, next question. Okay, திருப்பி அதே question. Okay, next question. என்னடா இது 3 வாட்டி வந்திருக்கு? Okay, next question பாருங்க. Given that sec theta is equal to root 2, the value of 1 plus tan theta by sin theta is the value of 1 plus tan theta. The value of 1 plus tan theta by sin theta அப்படின்னு என்னன்னு கேக்குறாங்க. Okay. So, simple தான். Okay, there is nothing like sec theta is equal to root 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. You have to find 1 plus tan theta by sin theta. Okay, so இப்போ வந்து options பார்த்தீங்கன்னா okay, somewhat ஒரு numerical வருது. Okay, so பசங்களா sin theta is equal to root 2. So root 2 sec theta, நான் என்ன sin theta சொன்னேன், sin theta கிடையாது sec theta. Sec theta எப்போ theta வந்து எந்த angle வரும்போது sec theta ஓட வேல்யூ root 2 வருது அப்படின்னு நம்ம வந்து first பார்க்கணும். Okay, that is the easiest way. So, okay, so அப்போ வந்து root 2 வருது. இப்போ வந்து sec வந்து cos. Okay, cos 45 degrees 1 by root 2. அதோட reciprocal எடுத்தா நீ உனக்கு வந்து root 2 கிடைக்கும். Okay, so that is sec 45 degree is equal to என்ன வரும்? Sec 45 degree is equal to root 2. இல்லாட்டி இப்படி எழுதலாமா? Sec theta is equal to sec 45 degree. So, theta is equal to 45 degree I will get. So, இப்போ வந்து theta எனக்கு 45 degree ஆச்சு. அது அப்படியே நான் வந்து இதில் substitute பண்ணாலே I will get the answer, right? So, 1 plus tan 45 degree divided by sin 45 degree. Okay, so that is equal to tan 45 degree is 1. So, 1 plus 1 divided by 1 by root 2. That is equal to 2 by 1 by root 2. That is equal to 2 root 2. 2 root 2. So, option A is the correct answer. Okay. Yes. Okay, next question. இப்போ வந்து இதே ஃபார்மேட்ல தான் இதுதான் வந்து the way of approach. Okay, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து sec theta is equal to first நம்ம வந்து brain எப்படி தெரியுமா போகும்? ஓகே, sec theta அப்படிங்கிறது adjacent side. அப்போ அதுலேருந்து நான் அதுலேயே வந்து நீ வந்து ஒரு ஸ்டெப் ஆகி இதில் வந்து காஸ் கிடைக்க மாட்டேங்குது, இதில் வந்து tan கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். அப்படி வருது அப்படின்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுங்க, அது ஃபர்தராக போகாது. ஓகேவா? ஸோ அப்போ நீ வந்து நெக்ஸ்ட் another method you have to jump. Okay, so இந்த ஒரு question பாருங்க. If theta is an acute angle, tan theta plus cot theta is equal to 2. Find the value of sin cube theta plus cos cube theta அப்படிங்கிறாங்க. So again நம்ம வந்து options பார்க்குறோம். It is a numerical again. சரி. Okay, so what is given பசங்களா? So tan theta plus cot theta is equal to 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதே நம்ம முன்னாடி செஞ்ச அதே மாதிரி தான். இஃப் ஐ கெட் டு நோ தி என்ன சொல்லலாம், எனக்கு வந்து தீட்டாவோட அந்த ஆங்கிள் எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் டைரெக்டாகவே நான் வந்து என்ன பண்ணிடுவேன், சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு வந்து சைன் கியூப் தீட்டாவோடதும் காஸ் கியூப் தீட்டாவோடதையும் எனக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். கரெக்டா? சரி, இப்போ இங்கே வந்து tan இருக்கு, tan theta and cot theta. What is the connection between tan theta and cos theta? Tan theta oda reciprocal is cot theta. Correct? Tan theta oda reciprocal is cot theta. So that is tan theta plus 1 by tan theta is equal to 2 அப்படின்னு எழுதலாமா? So tan square theta plus 1 divided by tan theta is equal to 2 அப்படின்னு வருமா? Yes or no? So இந்த tan theta வந்து நான் இந்த சைடு எடுத்துட்டு போறேன். So I will get tan square theta plus 1 is equal to 2 tan theta அப்படின்னு வரும். கரெக்டா? Okay, I'm taking this 2 tan theta to this side. So tan square theta minus 2 tan theta plus 1 is equal to 0. So இது வந்து ஒரு quadratic equation அந்த ஃபார்ம்ல இருக்கா? Yes. So இது வந்து it is nothing but tan theta minus 1 the whole square is equal to 0. Yes or no? Yes. இதை நீ expand பண்ணா you will get the same only. Okay, expand பண்ணி பாருங்க. So இப்போ வந்து எனக்கு என்ன எழுதலாம்? tan theta minus 1 is equal to 0. Tan theta is equal to 1. So theta ஓட value is 45 degree. Theta ஓட value is 45 degree. So I got the value of tan theta.
tan theta கிடையாது, theta ஓட வேல்யூ வந்து எனக்கு என்ன கிடைச்சிச்சு 45 டிகிரி அப்படின்னு கிடைச்சு. So what I will do, நான் வந்து சிம்பிளா இதுல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். Simply I will just substitute the value of theta in sin cube theta plus cos cube theta. So that is 1 by, okay, so 1 by root 2 the whole. இப்படி வேணும்னா உங்களுக்கு புரியற மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. sin cube 45 degree plus cos cube 45 degree. Okay, so that is equal to 1 by root 2 the whole cube plus 1 by root 2 the whole cube. So which is equal to 1 by 2 root 2 plus 1 by 2 root 2, which is equal to 2 by 2 root 2. 2 cancel, you will get 1 by root 2. Is that clear? Option B is the correct answer. Option B. Yes, yes. Okay, so 1 by root 2. So எப்படி இந்த question approach பண்ணணும்? So whether if you have a chance to find the theta, just go and find the theta. That's it. Okay, so ஏதாச்சும் ப்ரூஃப் பண்ற மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து டேனுக்கு காட்டுக்கு பதிலாக ஏதாச்சும் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்கும். Since we have to find a numerical, it is always find to the value of theta. Okay, yes. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் இப்போ வந்து இப்போ ஒரு ட்ரெண்ட் இஸ் கோயிங் ஆன். ட்ரெண்ட், ஓகேவா? ட்ரெண்ட் அப்படின்னு என்ன மேம் ட்ரெண்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சாம்பிள் பேப்பர் 2023-24 அந்த ஒரு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ல இருந்தாலும் சரி, அந்த ஒரு போர்ட் கொஸ்டின்ல இருந்தாலும் சரி, இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. போன வாட்டியும் கேட்டிருந்தா அது லைக் பிஃபோர் உங்களோட சீனியர்ஸ்க்கு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்களோட சீனியர்ஸ்க்கும் கேட்டிருக்காங்க. மைட் பி உங்களுக்கும் கேட்கறதுக்கு சான்சஸ் ஆகுது. ஸோ 2 இயர்ஸா வந்து இந்த ஒரே கொஸ்டின், இதே மாடல் கொஸ்டின் they've been asking. ஓகே, ஸோ அப்போ வந்து ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஸோ cos 5 cos square 60 degree plus 4 sec square 30 degree minus tan square 45 degree, இது எல்லாத்தோடையும் ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகே, சிம்பிள் ஆஸ் தட். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மேம் எனக்கு வந்து இது டக்குன்னு தெரியல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து we will write what you have to find. First is cos 60 degree. Okay, so first is cos 60 degree. So cos 60 degree நீ எப்படி எழுதணும்? Triangle யூஸ் பண்ற அப்படின்னா here it will be 30, 90, 60, 1, root 3, 2. Okay, so cos 60 அப்படிங்கிறது adjacent, which is 1 by 2. And next வந்து sec square theta. Okay, sec 30 degree. Okay, sec 30 degree அப்படிங்கிறது cos 1 by cos. Correct? 1 by cos. So 30 degree 130. So root 3 by 2 வரும். அதோட reciprocal will be 2 by root 3. Okay வா? சரி. So tan 45 degree ஓட value, tan 45 degree is 1. Next is sin 30 degree. So sin 30 degree ஓட value is opposite by hypotenuse 1 by 2. So next is cos 30 degree. So cos 30 degree அப்படிங்கிறது root 3 by 2. Okay, so அதோட reciprocal தான் இது 2 by root 3. So we got the values எல்லாமே கிடைச்சது. அப்படியே அதில் வந்து substitute பண்ண வேண்டியது. ஓகேவா? So that is 5 into, okay, 5 into 1 cos square 60 degree, which is 1 by 2 the whole square plus 4 into 2 by 3 the whole square minus 1 square, the whole divided by sin square theta is 1 by 2 the whole square plus root 3 by 2 the whole square. Okay, so இப்போ வந்து நீ வந்து இது பண்ணிக்கலாமா? So that is இங்க வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 5 by 4 வரும் plus இங்க வந்து 4 into 8, 8 by 3 வரும் and minus 1 divided by 1 plus 4 plus 3 by 4 வரும். கரெக்டா? இது வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா? ஒன்றும் கிடையாது. If you know the ratios, இது வந்து actually 3 marks question. I'm not kidding, it is 3 marks question. ஓகே, உனக்கு வந்து அந்த ரேஷியோஸ் தெரிஞ்சாலே இந்த 3 மார்க் உன் கையில். ஓகேவா? கிளியர்? சரி. ஸோ இப்போ வந்து யூ கேன் டேக் த 5 into 3 is 15. 15 plus 32 divided by 12. So 15 plus 32
minus 12 divided by 12, the whole divided by 4 by 4, which is 1. So it is 1. இது நீ எடுத்துக்கலாம், எடுக்காம கூட இருந்துக்கலாம். So it will be like this. So இப்போ வந்து add பண்ணுங்க 15 plus 32. So 5 plus 2 is 7. 47 minus 12 divided by 12. So 7 minus 2 is 5. 4 minus 1 is 3. 35 by 12 is the answer. Okay. So 35 by 12 is the answer. இதில் ஏதாச்சும் calculation mistakes இருக்காது, இருந்தா நீங்களே வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரியா? ஸோ இதில் வந்து that is, I think there is nothing much. So I'll just check once more. ஓகேவா? ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன தப்பு வந்தால் கூட you will you guys already judge. So அதனால I don't want to be. Okay, so இப்போ வந்து again, so 1 square will be 1 by 4. So 5 by 4. 2 square will be 4. Oh, okay. இங்கே வந்து 2 square. Yes. So 2 square inga varuma, 2 square 4, 16 varum. So 16 divided by 3 minus 1 you will get. Okay, yes. Nalla vela check panna. Illadi na apdi check pannamale vittirupen. Okay, so here it will be 15 plus 4 into 6 is 24. 264 minus 12 divided by 12. Okay, so that will be equal to 5 plus 4 is 9. 7 minus 12 divided by 12, that is equal to 9 minus 2 is 7, 87 by 12. Okay, so 87 by 12 is the answer, I guess. Okay, yes, 1 square is this, so 4 into 4 is into 16, so 5 by 4, 16 by 3 minus 1. So 5 into 3 is 15, 16, 4, 24, 2, okay, minus 1, கீழே வந்து root 3 by 4. Yes, okay, so this is the answer da. Okay, சரி, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஐடென்டிட்டிஸ் வச்சு கொஸ்டின்ஸ் பார்ப்போமா? ஓகே, ஐடென்டிட்டிஸ் வச்சு கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ பசங்களா எப்பவுமே வந்து ப்ரூவ் பண்ணுங்க, இல்லாட்டி வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லுங்க அப்படின்னு வந்து எந்த கொஸ்டின் வந்தாலும் ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீ வந்து அதை பிரிச்சு எழுதணும். ஓகே, வாட் யூ மீன் பை பிரிச்சு எழுதல் அப்படின்னா, இப்போ பாருங்க இங்க sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 1 by 1 plus tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எல்லாம் இருக்கு. ஸோ திஸ் 1 plus tan ஸ்கொயர் தீட்டா நமக்கு ஆல்ரெடி நீ என்னன்னு தெரியும். இது வந்து எதுவுமே கிடையாது. இது வந்து இட் இஸ் ஃபார் 2 மார்க்ஸுக்கு போர்ட்ஸில் கேட்டாங்க ஃபார் 2020. ஐ எம் நாட் கிடிங். ஓகே, நீ வந்து அந்த 2020 கொஸ்டின் பேப்பரில் எடுத்து பார்த்தா 2 மார்க்குக்கு இது கேட்டிருக்காங்க. 1 mark is for using the identity and 1 mark is for the final answer. That's it. Okay, so what is 1 plus tan square theta? பாருங்க, sec square theta minus tan square theta is equal to 1. Sec square theta is equal to 1 plus tan square theta, right? Okay, so இந்த மாதிரி questionல okay, you can directly use the identity. So இப்போ இங்க வந்து என்னடா வரும்? So sin square theta by 1 by sec square theta வரும். What is 1 by sec square theta? Sin square theta plus cos square theta is equal to 1. So this is the final answer and this is the என்ன சொல்ற, ரெண்டு ஸ்டெப் தான். 1 mark is for this using this identity. இந்த ஒரு பார்ட்டை வந்து நீ இந்த மாதிரி சேஞ்ச் பண்றதுக்கு 1 mark and this 1 mark is for your final answer. Total 2 marks. Okay, yes. Next question பாப்போமா? This is actually cos here, not cot, cos. Okay, so இந்த மாதிரி questions வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? First நம்ம வந்து okay, I need to இதுதான் எனக்கு வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் RHSல வந்து I need to bring cot theta. ஓகே, ஸோ இப்போ வந்து எஸ், ஸோ LHS taking LHS here. இப்போ நான் வந்து LHS எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, taking LHS. நான் LHS எடுக்கிறேன். ஸோ ஐ எம் சீயிங், ஸோ LHS எடுக்கும்போது 2 cos cube theta minus cos theta divided by sin theta minus 2 sin cube theta. Okay, so இதுல வந்து ஒரு இந்த question நான் ஏன் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஓகே, so since this is asked in your 2022ல கேட்ட question இது, ஸோ அதில் வந்து அவங்க வந்து they have used. ஓகேவா, இது வந்து எப்படி அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஐடென்டிட்டி யூ ஆக்சுவலி லேர்ன் இன் 11th. ஓகேவா, 11th வந்து நீ வந்து படிக்கிற ஒரு ஐடென்டிட்டி. பட் இருந்தாலும் சப்போஸ் இஃப் தே ஆஸ்ட் அப்படின்னா, இப்போ வந்து என்சிஆர்டியில் இல்லாதது வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அவுட் ஆஃப் சிலபஸ். பட் ஸ்டில் இஃப் தே ஆஸ்ட் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் ஐடென்டிட்டி. ஓகே, அதுக்காக நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
ஓகே ஸோ இது ஐடென்டிட்டி என்னன்னா நான் வந்து சொல்றேன். ஓகே ஸோ தட் இஸ் 2 cos square 2 cos square theta minus 1 is equal to cos 2 theta. Okay, 1 minus 2 sin square theta is equal to cos 2 theta. In the cos 2 theta வந்து you got two formulas, I mean two identities, அதுதான் we have to use here. Okay, so இப்போ வந்து cot theta தான் எனக்கு வந்து RHSல கொண்டு வரணும். Okay, so if I இங்க வந்து நான் clear-ஆ பார்க்கும்போது இங்க cos theta is there and what is cot theta? Cos theta by sin theta, correct? Cos theta by sin theta. So if I take cos theta from, இப்போ நான் வந்து இங்க இருந்து நியூமரேட்டர்ல இருந்து if I'm taking cos theta outside, so what will happen? 2 cos square theta minus 1 divided by, இங்க ஒரு sin square theta, இங்க sin theta இருக்கு, sin theta is common, so I will take the sin theta outside, so I will get 1 minus 2 sin square theta. Okay, so இது ரெண்டும் cancel ஆனா போனாதான் எனக்கு cos theta by sin theta which is equal to cot theta அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். Yes or no? Yes. Okay. So அதுக்கு தான் நம்ம வந்து இந்த identity we are using. ஓகேவா? So இது வந்து என்னடா வரும்? So this is equal to cos theta by sin theta. Okay, into cos 2 theta மேல வரும். அதே மாதிரி கீழேயும் வந்து cos 2 theta அப்படின்னு வரும். இது ரெண்டும் cancel பண்ணிட்டீங்க அப்படின்னா cos theta by sin theta அப்படிங்கிறது it will be equal to cot theta. Is that clear? Yes, is that clear பசங்களா? ஓகேவா? Yes. Okay. So இதுதான் வந்து ஒரு question, but it's exception, it is not in your NCERT for your 10th syllabus, but இது வந்து PYQல கேட்டனால நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். Okay, so yes, next question 2023ல கேட்டிருக்க question, it is also a very nice question. ஓகேவா? first எடுத்த உடனே it should be clicked, என்ன வந்து வரணும் என்ன வரக்கூடாது, நான் இங்க வந்து என்ன I have to use அப்படிங்கிறது. ஓகே, so I have to prove that whatever it is LHSல நான் என்னெல்லாம் பண்ணாலும் it should be equal to 1 அப்படின்னு I have to prove. ஓகே, again taking LHS. ஓகேவா? taking LHS நான் எடுக்கிறேன். Okay, so that is, what is LHS here? Cosec square x minus sin square x cot square x minus cot square x the whole divided by sin square x I have. Yes or no? Yes, I have this, right? So இப்போ வந்து இந்த நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் நான் வந்து கேன்சல் பண்ணி எனக்கு ஏதோ பண்ணும், கரெக்டா? Yes or no? So பசங்களை இங்க பாருங்களேன், cosec square x minus sin square x cot square x minus இது வந்து மேம் ஓகே மேம் எல்லாத்துலயுமே வந்து cot square x இருக்கு. So I will just take the cosec square x க்கு பதிலா நான் வந்து என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், 1 plus cot square x வந்து அப்புறம் cot நான் வெளியில எடுத்து அப்படி நீங்க வந்து பண்ணலாம், பட் it will go to another sin 2 theta அந்த ஃபார்முலாக்கு போகும். since அது உங்களுக்கு இல்லாத பட்சம் இந்த மாதிரி நீ வந்து you can இந்த மாதிரி வழியால நீ வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? so what is cosec square x? that is 1 by sin square x, right? so நான் இங்க எழுதுறேன், cosec x is equal to 1 by sin x, correct? what is cot x? cot x is equal to cos x by sin x. okay, so cot x by sin x இங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தோட டினாமினேட்டர் வந்து sin x, இங்க இருக்கிற இந்த நியூமரேட்டர்ல இருக்கிற டினாமினேட்டரோட எல்லாதுமே வந்து sin x. ஓகேவா? so I will just substitute. so cosec square x க்கு பதிலா I will just write 1 by sin square x அப்படின்னு, 1 by sin square x minus, okay, so sin square x into cos square x divided by sin square x. okay, you don't have to cancel it out. okay, நீ கேன்சல் பண்ண வேண்டாம், அப்புறமேல் கேன்சல் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்றதுக்கு தேவை கிடையாது. okay, so and minus cos square x by sin square x. okay, the whole divided by sin square x.
ரைட் ஓகே ஸோ இப்போ வந்து இதில் எல்லாத்தோட டினாமினேட்டர் சேம் ஸோ நான் வந்து இப்படி எழுதலாமா இவங்கள 1 மைனஸ் sin square x cos square x minus cos square x by sin square x by sin square x இப்படி எழுதலாமா can I write like this yes I can definitely write like this so இந்த sin square x வந்து இந்த denominatorல போயிடும் so what will happen இது வந்து change ஆகும் that is 1 minus sin square x into cos square x minus cos square x the whole divided by okay the whole divided by sin raised to 4x okay sin raised to 4x அப்படின்னு வந்து சேஞ்ச் ஆயிரும் கரெக்டா yes or no yes so பசங்களா இதுல இருந்து cos square x தான் வந்து okay what is 1 minus cos square x இப்போ இது வரைக்கும் வந்துச்சு ஓகேவா உனக்கு வந்து இப்போ நான் எல்லாமே இது பண்ணிட்டு எனக்கு இது வரைக்கும் வந்துச்சு ஓகேவா எஸ் ஆர் நோ மேம் இதுல இருந்து cos square x அப்படி இருந்தாலும் it won't come to 1 ல எனக்கு 1 தான் வேணும் ஓகே it has to be 1 நான் இது வந்து சால்வ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் I have to get 1 ஸோ பசங்களை இப்போ வந்து நான் வந்து இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன் ஸோ இப்போ இங்கே பாருங்க இந்த ப்ளூல எழுதுனது தான் நான் ரீஅரேஞ்ச் ஸோ 1 மைனஸ் cos square x அப்புறமேல இருக்கிற இந்த மைனஸ் இந்த இவங்களை வந்து மைனஸ் sin square x cos square x ன்னு எழுதலாம் தாராளமா எழுதலாம் கரெக்ட்டா so sin raised to 4x okay so that is equal to what is 1 minus cos square x sin square x so sin square x minus sin square x cos square x whole divided by sin raised to 4x you will get so இந்த ரெண்டு டேர்ம்ல நியூமரேட்டர்ல பாத்தீங்கன்னா sin square x is common sin square x is common so I will take sin square x outside so எனக்கு என்னடா வரும் so sin square x வெளியில எடுத்தோம் அப்படினா I will be getting 1 minus cos square x divided by sin raised to 4x I will get so what is 1 minus cos square x 1 minus cos square x is nothing but sin square x into sin square x divided by sin raised to 4x so இத வந்து எனக்கு திருப்பி மாத்தி எழுதலாம் that is sin raised to 4x by sin raised to 4x இது ரெண்டும் cancel போகும் so I will get 1 which is equal to RHS hence proved yes it is 1 okay it is not 7 it is 1 okay ஏதாச்சும் டவுட் இருக்கா do you have any doubts so what we did அது மட்டும் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன் so நம்ம பண்ணது வந்து cos x க்கு cot x க்கு வந்து நம்ம வந்து we did 1 by sin x and sin x by cos x okay so that's it pretty much அவ்வளவுதான் and இங்க தான் வந்து நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுன அந்த ஸ்டெப் ஓகே so அதுக்கப்புறம் sin square x வெளியில எடுத்துட்டோம் so 1 minus cos square x வரும் and that's it pretty much இவ்வளவுதான் okay yes last question okay so next வந்து பாத்தீங்கன்னா prove that tan square a by tan square a I think it's in your NCERT but it's 2020 ல கேட்ட question tan 2020 கிடையாது 2019 ல கேட்டது okay okay so இந்த மாதிரி questions so mostly இந்த மாதிரி questions தான் வரும் so first என்ன பண்ணனும் அப்படினா நீ வந்து எப்பவுமே split பண்ணி எழுதுற tan square a யும் tan square இப்போ வந்து இங்க tan இருக்கு இங்க cosec இருக்கு right sec and cosec இருக்கு tan cosec so what are they so இங்க வந்து tan இருக்கு cosec இருக்கு and we have sec here and we have cosec here okay so இவங்கள நம்ம வந்து expand பண்ண in the sense you have to write it in tan வந்து sin and cos cosec வந்து 1 by sin sec வந்து 1 by cos okay and I need to get 1 by 1 minus 2 cos square a அப்படின்னு வந்து எனக்கு வந்து கிடைக்கணும் கரெக்ட்டா yes okay so இப்போ வந்து நான் வந்து என்ன எழுத போறேன் so substituting tan a is equal to sin a by cos a okay sin a by cos a அப்படின்னு வந்து substitute பண்ண போறேன் and cosec க்கு வந்து cosec is equal to 1 by sin a அப்படின்னு substitute பண்ண போறேன் and next வந்து sec க்கு வந்து 1 by cos a அப்படின்னு we will substitute okay so substitute பண்ணலாமா so taking LHS here okay LHS எடுக்கணும் so tan square a வந்து என்ன வரும் sin square a by cos square a divided by
sine square A by cos square A minus 1 plus cosec square A. What is cosec square A? So 1 by sine square A the whole divided by what is 1 by sec square A அப்படிங்கிறது 1 by cos square A minus 1 by sin square A. Okay. சரி இப்போ வந்து டினாமினேட்டர் சேம் பண்றவங்கள சேம் பண்ணுங்க cross multiply பண்றவங்க cross multiply பண்ணுங்க என்னமோ பண்ணுங்க okay so that is you will get sin square A by cos square A the whole divided by sin square A minus cos square A divided by cos square A okay plus 1 by sin square A divided by so இங்க என்ன வரும் sin square A minus cos square A divided by sin square A into cos square A வரும் கரெக்டா ரைட் இது வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருக்கா இது வரைக்கும் டவுட் வரக்கூடாது ஏன்னா நான் இங்க எதுவுமே பண்ணல ஓகே ஆல் ஐ டிட் இஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டேன் தட்ஸ் இட் எக்ஸ்பேண்ட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி டினாமினேட்டர் சேம் பண்ணியாச்சு ஓகே ஸோ இப்போ இங்க பாருங்க பசங்களா இங்க வந்து பாருங்க ஸோ இதை வந்து இன்னும் நான் வந்து எடுத்து எழுதணும் அப்படின்னா இன்னும் லைக் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா sin square A by cos square A into ஸோ டினாமினேட்டர் ஸோ cos square A மேலே வந்துருமா ஸோ cos square A divided by sin square A minus cos square A வரும் கரெக்டா yes or no yes okay அப்புறமேல் plus 1 by sin square A into 1 by sin square A into sin square A into cos square A divided by sin square A minus cos square A yes okay இது வந்து டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்து யாரெல்லாம் வந்து எனக்கு கட் பண்ணலாம் cos square A will get cancelled sin square A and sin square A will get cancelled so மிச்சம் யார் வருவாங்க அப்படிங்கிறது we will take it and write so okay so sin square A divided by sin square A minus cos square A plus cos square A divided by sin square A minus cos square A you will get. So since the denominator is same for the both the term, right? In the term denominator is same, so I can write it as எப்படி எழுதலாம் that is sin square A minus cos square A. Okay, so that is மேல வந்து sin square A plus cos square A வரும் கரெக்டா yes or no yes or no yes okay oh one more question is there or one more question is there this is not the last question I totally forgot we are almost there okay last question last step தான் இனிமே வந்து ரெண்டு ஸ்டெப் தான் then we are done okay so now we got என்ன கிடைச்சிருக்கு so இது கிடைச்சிருக்கா so இது வந்து நான் திருப்பி இங்க எடுத்து எழுதுறேன் so that I got இல்ல we got sin square A plus cos square A divided by sin square A minus cos square A இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு so what is this denominator so since sin square A plus cos square A அப்படிங்கிறது என்னதுடா 1 கரெக்டா ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணா 1 divided by ஸோ இங்கே வந்து பாருங்களேன் ஸோ we got the denominator நமக்கு வந்து கிடைச்சிருக்கு 1 ஓகே ஸோ 1 நமக்கு கிடைச்சு இந்த 1 denominator we got ஸோ கீழே இருக்கிற 1 minus 2 cos square we need cos there ஓகே நமக்கு வந்து என்ன வேணும் cos வேணும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 divided by sin square A minus cos square A so we need 2 cos square A there so இந்த sin square தான் வந்து என்ன சொல்லலாம் ஒரு என்ன சொல்லலாம் it is the ஒரு இடிக்குது கரெக்டா ஸோ sin square A க்கு பதிலா sin square A is equal to 1 minus cos square A அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா so that is equal to 1 divided by okay 1 divided by 1 minus cos square 1 minus
cos square a minus cos square a you will get. Okay, so this will be equal to 1 divided by 1 minus 2 cos square a, which is equal to the RHS, which is hence proved. Okay va? Okay va? Clear? Yes. Okay, so இப்போ வந்து one more question is there. அது வந்து it is very nice question. Okay, very nice question. இதுதான் வந்து competency based அப்படின்னாலாம் சொல்லலாம் இந்த question. Okay, so sec theta plus tan theta is equal to p, then tan theta is equal to அப்படின்னு கேட்குறாங்க. Okay, okay, so what is given பசங்களா? What is given பசங்களா? It is given that sec theta plus tan theta is equal to p. Okay, now one thing I have to tell you is that whatever the guides you are using, okay, நீ வந்து எந்த guides use பண்ணிக்கோ, error free, அதாவது there will be errors, okay, there will be errors, okay, இருப்பாங்கடா, errors இருக்காதவங்க யாரும் கிடையாது, okay, so, there will be error, okay, there will be error, so error இருக்குது அப்படிங்கிறது அது வந்து கம்ப்ளீட்டா நீ வந்து you have to check, okay, just because, okay, அந்த book is from very famous author, அதனால அவங்க தப்பே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு this is the correct thing அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இருக்கக்கூடாது. You have to double check that, okay, double check பண்ணிட்டு நீ வந்து பண்ணு. ஏன்னா இதே ஒரு கொஸ்டின் வந்து ஃப்ரம் ஒரு என்ன சொல்லலாம், வெரி நைஸ் கொஸ்டின் அது, ஓகே, வெரி நைஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து இன்னும் திருப்பி போட்டாலும் எப்படி போட்டாலும் இந்த காம்பனண்டோ டிவிடெண்டோ ரூல் யூஸ் பண்ணி அவங்க அது பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ வென் ஐ வாஸ் ட்ரைங் டு டூ தட் எனக்கு வந்து ஆன்சர் கிடைக்கல. ஐம் நாட் கெட்டிங் தி ஆன்சர். எப்படி போனாலும் எனக்கு வந்து ஆன்சர் கிடைக்க மாட்டேங்குது, எல்லாமே கேன்சல் அவுட் ஆகுது. ஐம் நாட் கெட்டிங் எனிதிங் நியர் டு தி ஆன்சர் தே மென்ஷன். ஸோ நான் வந்து திருப்பியும் ரீசெக் பண்ணி திருப்பியும் நான் வந்து என்னோட இதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது அப்போ எனக்கு கிடைச்சதுக்கு அப்போ வந்து கரெக்டான ஆன்சர் வந்து. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ரீசெக் வாட் இஸ் கிவன் இன் த கைடில் வந்து எப்பவுமே 100% வந்து கரெக்டாக இருக்கணும்னு வந்து நீ நினைக்கக்கூடாது. கரெக்டாக நீ அதை வந்து ஃபுல்லாக நம்பவும் கூடாது. டபுள் செக் பண்ணிவிட்டு நீ வந்து இது பண்ணணும். ஓகே, எஸ். ஓகே, ஸோ இட் இஸ் கிவன் தட் sec theta plus tan theta is equal to p. ஓகே, ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு ஐடென்டிட்டி இஸ் தேர். ஓகே, வாட் இஸ் இட்? sec square theta minus tan square theta is equal to 1. கரெக்டா? ஓகே, சரி. இப்போ இந்த this is of the form a square minus b square. ஸோ sec theta இதை வந்து நான் திருப்பி எழுத போகிறேன். ஸோ the sec theta plus tan theta into sec theta minus tan theta is equal to 1. I will get, yes. So sec theta plus tan theta is already p. So this is already p here, and p into sec theta minus tan theta is equal to 1. So we need to find, if this is the thing, then tan theta is equal. I need to find the value of tan theta here. So tan theta oda value தான் எனக்கு வந்து கண்டுபிடி. Okay. So here, from here, இதில் இருந்து what is sec theta minus tan theta? Sec theta minus tan theta is equal to 1 by p. Okay va? Let it be equation number 1 and let it be equation number 2. இது 1 and 2 னு வெச்சுக்கோ. Okay? சரி. இப்போ if I am comparing these two, எனக்கு வந்து tan theta தான் வேணும். எனக்கு வந்து இது sec வேண்டாம், அது எதுவுமே எனக்கு வேண்டாம். I need the value of tan theta here. Okay? So நான் வந்து simply I will just write the equation number 1. Sec theta plus tan theta is equal to p. This is our first equation, okay? And sec theta minus tan theta is equal to 1 by p is our equation number 2. It's our equation number 2. பசங்களே இது ஏதாச்சும் are you able to connect with some other chapter? Yes, அதேதான் linear equation in two variables. Yes, very good. Okay. So linear equation in two variable அதே ஃபார்மேட்ல தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா if I just 1 minus 2 நான் வந்து பண்ணா இங்கே இருக்கிற சேம் சப்ஸ்ட்ராக்ட்ஸ், ஸோ சேம் வேரியபிள், சேம் சைன், எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ இது வந்து கேன்சல் அவுட் ஆயிடும், ரைட்? ஸோ மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா I will get 2 tan theta. Okay, 2 tan theta. So 2 tan theta is equal to p minus 1 by p வரும். Okay, so that is, so 2 tan theta is equal to p square minus 1 by p வரும், and tan theta is equal to p square minus 1 divided by 2p. p square minus 1 by 2p. Yes. So option B is the correct answer. Option B. Okay va? Is that clear? Any doubts you have? ஏதாச்சும் doubts இருந்துச்சுன்னா
நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டிப்பா நீங்க கேட்டுதான் ஆகணும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி ஸ்கொயர் மைனஸ் 1/2p. ஓகே, ஸோ இதுல வந்து ஐ வில் டெல் யூ வாட் இஸ் த, இங்க வந்து எக்ஸ்ட்ராவா எந்த ஸ்டெப் நம்ம எடுத்தோம். ஸோ வி ஹாவ் டேக்கன் tan ஸ்கொயர் மைனஸ் சீக் ஸ்கொயர். இது வந்து நம்ம இப்படி வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த ஹோல் ஸ்டெப். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, next thing is that we have used this 1 minus 2 and the linear equation in 2 variable on the format la நம்ம வந்து யூஸ் பண்ணோம். Okay, was that clear? So இன்னைக்கு வந்து இவ்ளோ போதும். Okay, so it is fair enough. So if you want இன்னும் வந்து problem solve பண்ணனும் அப்படினா please let me know in the comments. Okay வா? So பசங்களா, if you need more problems from trigonometry இல்லாட்டி ஏதாச்சும் exercise நான் வந்து solve பண்ணி போடணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா please let me know. ஸோ அது வந்து ஒரு ஒயிட் ஹார்ட் போட்டுட்டு எஸ் மேம் வி நீட் இட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து சொல்லணும். ஓகே, ஸோ இஃப் யூ நீட் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வேணும், ஓகேவா, இல்லாட்டி ஏதாச்சும் எக்ஸசைஸ் 3 point something லாஸ்ட் எக்ஸசைஸ் நான் சால்வ் பண்ணோம் அப்படின்னா புட் சம் ஒயிட் ஹார்ட் அண்ட் சே வி நீட் இட் அண்ட் tell me which. ஓகே, 1 or 2 அப்படிங்கிறது நீ வந்து சொல்லு. ஓகேவா, எது அப்படிங்கிறது ஒயிட் ஹார்ட்டோட மேம் எஸ் வி நீட் திஸ் அப்படிங்கிறது நீங்க சொல்லனா எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ நீங்க இது லைக் பேசிக்கா நான் என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் நான் கொடுத்துருவேன். எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு எது வேணும்னா நீங்க தான் கேட்கணும். ஓகேவா, இஸ் தட் கிளியர்? ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and we will see in the next session as soon as possible. ஓகேவா? Okay, so that's it for today. Then I will see you on the next session. Pasangla, this is your Sreeshma ma'am leaving. Bye bye and take care.